சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நடிகர் விஜய் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும், நடிகர் விஜயினுடைய மனநிலை சரியில்லை, அவருக்கு மனநிலை பிறண்டு விட்டது என்றும், அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நடிகர் விஜயின் மனைவி திருமதி சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் விவாகரத்து கேட்டு. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது நாகரிகம் அல்ல, நாம எப்பவும் பேசுறது இல்ல. தமிழ் கேள்வி உங்களுக்கு தெரியும். இது விஜய் அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோன்னு கேக்குறீங்களா? அவருடைய விவாகரத்திற்கான காரணங்களாக திருமதி சங்கீதா அவர்கள் சொன்ன செய்திகள் இருக்கு இல்லையா, அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்காங்க நீதிமன்றத்தில். அவங்க விஜய் அவர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி? அன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் பயங்கரமா பிரேக்கிங் நியூஸ்க்கு தயாரா இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம நிச்சயமாக பேச வேண்டிய கடமை இருக்கிறது. அதை பேசாமல் போனாதான் அது தப்பு. எனவே அதை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, நீங்க ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்க இது அப்படின்னா, எஸ், விஜய் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருக்கும் அவர் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகளால் அவங்க பிரிகிறாங்கன்னா அதை பொதுவெளியில பேசுவது அப்படிங்கிறது கண்ணியமற்ற, எந்த இடத்திலும் அது நாகரிகமற்ற ஒரு செயல்பாடு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் விவாகரத்துக்கு கேட்ட சகோதரி திருமதி சங்கீதா அவர்கள் சொன்ன காரணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலானவை. அதுல அவங்க ஒரு நடிகையோடு அவருக்கு திருமணத்தை கடந்த ஒரு உறவு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் அதையும் கடந்து, அதை தாண்டி ஒரு பேராபத்தான செய்தி அதற்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடைக்கு மேடை விஜய் ஒண்ணு பேசுவார். என்ன பேசுவார் சொல்லுங்க? பெண்களின் பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு மேடைக்கு மேடை பேசினார்ல. இப்ப சமீபத்தில் வேலூர்ல கூட பேசினார். we are safe மாடல் என்று சொல்கிறார்கள், ஆனால் பெண்கள் சொல்லுகிறார்கள் we are not safe, we are not safe. எப்படி? we are not safe மாடல், நாங்க பாதுகாப்பாக இல்லை என்று பெண்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு விஜய் கொந்தளித்தார். பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க. பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் மனசாட்சியோட திங்க் பண்ணணும். திருமதி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள், ஃபர்ஸ்ட், விஜய்க்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை விஜய் அவர்களுக்கு சங்கீதாவோடு ஏதேனும் மன வருத்தம் இருக்கிறது, இருவரும் இணைந்து வாழ விருப்பம் இல்லை, வேறு ஒருவரோடு அவர் வாழ விரும்புகிறார் அப்படின்னா சங்கீதாவிடம் ப்ராப்பரா அதை தெரிவித்து மியூச்சுவலா அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு அவருக்கு பிடித்த இன்னொரு பெண்ணை, அது நடிகா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்களோடு அவர் திருமணம் செய்து கொண்டு வாழலாம். அதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமை சங்கீதாவுக்கும் இருக்கிறது. கரெக்டா? பிரச்சனை இல்லை, இதுவரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னா, இதை தெரிந்து கொண்டு இதை குறித்து கேள்வி எழுப்பிய போது சங்கீதா சொல்றாங்க, தன்னை அடித்து துன்புறுத்தினார். இந்த இடம் தான் நான் இப்ப பேசணும். இதுவரைக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விட்டுருங்க. இப்ப எப்ப இது பேசு பொருள் ஆகிறது, எப்ப தமிழ் கேள்வியில இதை நான் பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறேன்னா, சங்கீதாவை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார் விஜய் என்று சங்கீதா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். சார், இது குற்றச்சாட்டு தானே? இது அப்படியே உண்மைன்னு எடுத்துக்கலாமா? எஸ், அந்தையும் நான் ஒத்துக்கிட்டே பேசுறேன். எனக்கு விஜயினுடைய அரசியல் செயல்பாடுகளின் மீது ஏராளமான விமர்சனங்கள் உண்டு, அது வேற. விஜய் அரசியலா விமர்சிக்கிறான், அது வேற. அதற்காக அவர் குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எடுத்து வச்சுட்டு இதாண்டா ஸ்டாக்கு, நீ என்ன பண்றேன் பாருன்னு பேசுற அளவுக்கு அரசியலில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பதற்கு வறட்சியற்று போனவனாக நான்லாம் இல்லை. எனக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களே விஜய் மீது இருக்கிறது. அதனால நான் இதை வச்சு விமர்சனம் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. பட் பிரச்சனை என்னன்னா, அடித்து துன்புறுத்தி இருக்கிறார் அப்படின்னு அவங்க ஒன்று சொல்றாங்க. இப்ப இது குறித்து விசாரிக்கணுமா இல்லையா? ஒரு பெண் அது கணவனால் அடித்து துன்புறுத்தப்பட்டாலும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? குடும்ப வன்முறை. கட்டிய மனைவியாகவே இருந்தாலும் மனைவியின் அனுமதியின்றி, மனைவியோடு நீங்க என்ன கூட செய்யக்கூடாது, இல்லற வாழ்வில் மனைவியோடு நீங்க இல்லற உறவு, குடும்ப உறவு கூட வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் சட்டம், அதுதான் நாகரிகம். அது கட்டிய மனைவியாகவே இருந்தாலும். அப்படி இருக்கின்ற பொழுது பொண்டாட்டிய நான் தூக்கி போட்டு அடிக்கிறேன், மிதிக்கிறேன், உனக்கு என்னடான்னு இந்த பழைய படத்துல எல்லாம் கிராமத்துல கேட்கிற மாதிரி எல்லாம் காட்சி வச்சிருப்பாங்க. அப்படிலாம் கேட்க முடியாது. ஒரு பெண் தாக்குதலுக்கு உள்ளாகிறாள் அப்படின்னு சொன்னா அது குறித்து விசாரிக்க வேண்டும்.
அப்ப இந்த அரசு விஜய் அவர்கள் சொன்னது உண்மையோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறதோ? நீ யோசிச்சு பாருங்க, சங்கீதா போன்ற படித்த மிகப்பெரிய வசதியான வீட்டு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அவருடைய கணவன் இந்த அடி அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப இதை தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? காவல்துறைக்கு இருக்கிறதா இல்லையா? நீங்க கொஞ்சம் பேர் நினைக்கிறீங்க, ஏங்க அவர் வீட்டுல நடந்த பிரச்சனையை போய் எப்படிங்க போலீஸ் தடுக்கும்? என்னங்க இது? அவர் வீட்டுல அவர் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை, பொண்டாட்டிய புருஷன் அடிக்கிறாரு, அந்த அம்மா இப்பதான் புகார் கொடுக்குறாங்க. இதுக்கும் நீங்க காவல்துறையை குறை சொல்லுவீங்களா? இதுக்கும் சட்டம் ஒழுங்கை குறை சொல்லுவீங்களா? இதுக்கும் ஸ்டாலினை குறை சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நான் இப்படி கேட்கிறேன், உங்களுடைய தொண்டர்கள் அடிக்கிற எல்லா கூத்து இருக்குல்ல, எல்லா கூத்தையும் அவங்க அடிப்பாங்க. அவங்க வேகமா ஹெல்மெட் போடாம காருக்குள்ள விடுவாங்க உங்க வேனுக்குள்ள. அதுக்கும் நீங்க யாரை தான் குறை சொல்றீங்க? தமிழ்நாடு காவல்துறை தான் குறை சொல்றீங்க. காவல்துறை போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை சொல்றீங்கல்ல. அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வருகின்ற பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய தவறுகளுக்கும் சேர்த்து யார் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறீங்க? தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு முதலமைச்சரும். எங்களை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்க கடமைங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த பார்வையில இருந்து பார்த்தா உங்க வீட்டுல நடந்த பிரச்சனையா கூட இருக்கலாம், உங்க புருஷன் முன்னாடி சண்டையா கூட இருக்கலாம். உங்கள் மனைவியை நீங்கள் தாக்குவதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது. அதனால சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஸ்டாலின் ஆட்சியில, ஏன்னா சங்கீதா தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பேசினா அது சரியா இருக்குமா நான் கேட்கிறேன். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு நடிகையோடு அவருக்கு ஒரு உறவு இருக்குது, மேலும் இது தொடர்பாக அவர் ஏதேனும் அழுத்தம் கொடுத்தால் நான் அந்த நடிகை யார் என்று பெயரை வெளியிடுவேன், அது தொடர்பான ஆதாரங்களை வெளியிடுவேன்ங்கிறாங்க. நீங்க 4-5 குற்றச்சாட்டை சொல்றாங்க. 1, தன்னை கொடுமைப்படுத்தியது. 2, திருமணத்தை தாண்டிய உறவு. 3, விஜய்க்கு மனநிலை பாதிப்பு. 4, தந்தையின் நடத்தையால் குழந்தைகளுக்கு அவமானம் ஏற்பட்டது. இவர் இப்படி நடந்துக்கிறதுனால குழந்தைகளுக்கு பெரிய அளவுல அவமானம் ஏற்பட்டது. கணவரிடமிருந்து ஏதேனும் அழுத்தம் வந்தால் அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாங்க. இதை நான் தட்டி கேட்டேன். தட்டி கேட்டவுடன் என்னுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தினார். அங்க போகாத, இங்க போகாத, வீட்டு விட்டு உள்ள போகாத, வீட்டுக்குள்ளே ஏறு. எனக்கு தர வேண்டிய எந்த உதவிகளையும் செய்யவில்லை, நியாயமா செய்ய வேண்டிய, தட் மீன்ஸ் நிதி கட்டுப்பாடுகளையும் விஜய் விதித்தார். அதாவது இவங்களுக்கு காசு கூட கொடுக்கறது இல்ல, இவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுக்கிறது, இவங்க கிட்டையும் காசு கொடுக்கறது இல்ல. இலைமறை காயாக இந்த பிரச்சனையை பலரும் பேசியிருக்கிறாங்க. திருமதி சங்கீதா அவர்கள் இந்த பிரச்சனையை இன்னைக்கு அது பொதுவெளிக்கு வந்ததுனால நான் அதை பேசுறேன். வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது கூட அவரை எதையும் எடுத்துட்டு கூட போகவில்லையா, அவர் கொண்டு வந்த பொருட்களையோ பணத்தையோ எடுத்துக்கொண்டு போக கூட விஜய் அனுமதிக்கவில்லை. அப்படிங்கறதெல்லாம் ஃபீல்டுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தி ரொம்ப பழசு, ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இது பொதுவெளிக்கு வந்தவரால இது எல்லாரும் பேசுறாங்க. விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் நடந்த சண்டை, விஜயினுடைய மகன் தன்னுடைய தந்தையிடம், தட் மீன்ஸ் விஜயிடம் கோபப்பட்டு கோபத்தில் அவர் நடந்து கொண்டது, இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ஏன் யார் அதை பேசலன்னா, எல்லோருமே அது அவருடைய குடும்ப பிரச்சனை, அதை பேசினா அது நாகரிகம் அல்ல அப்படின்னு எல்லாருமே அதை கடந்து போயிட்டாங்க. இப்ப இதை பேச வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துலதான். தன்னை அடித்து துன்புறுத்தினார் என்று சங்கீதா சொல்லுகிறார்கள். இது உண்மையாக இருந்தால் விஜய் கைது செய்யப்பட வேண்டுமா இல்லையா? குடும்ப வன்முறைக்காக மனசாட்சியோட பேசணும். இது உண்மையாக இருந்தால் விஜய் கைது செய்யப்படணுமா இல்லையா? ஏன்? ஒரு பெண்ணை அடித்து துன்புறுத்துகின்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்ப இதை குறித்து தமிழ்நாடு அரசு தீர விசாரிக்க வேண்டும். குடும்ப நல நீதிமன்றங்கள், குடும்ப சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு போயிருக்குது. ஏப்ரல் மாதம் அடுத்த அதிர்ச்சி விஜய்க்கு காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, ஏப்ரல் மாதம் நீங்க நீதிமன்றத்தில் விஜய் ஆஜராக வேண்டும், எந்த வழக்கறிஞரும் இல்லாமல். வழக்கறிஞரை வச்சுட்டு போய் வழக்கறிஞரை வச்சு வாதாடிட்டு பெயில் இது வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வருது, வாய்தா வாங்கிட்டு வர்றது, இந்த வேலையை கூடாது. வழக்கறிஞர் இல்லாம விஜய் மட்டும் நீதிமன்றத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப விஜய் நீதிமன்றத்தில் ஆஜராவாரா அல்லது மேல்முறையீடுக்கு ஏதாவது இதுல போக முடியுமா, சட்ட ரீதியா என்ன வாய்ப்பு இருக்கு தெரியல நமக்கு அது குறித்து தெளிவா. அது தெரியாம நம்ம யூகத்துல எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு விஜய் ஆஜராக சொல்லி நீதிபதி உத்தரவிட்டு இருக்கக்கூடிய செய்தியிலே ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. இப்ப என்ன சொல்றாங்க அவங்க மனைவி,
விஜயுடன் அடிக்கடி வெளிநாடு சென்று அங்கு எடுத்த புகைப்படங்களை அந்த நடிகை சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததால் அது என்னையும் எனது குழந்தைகளையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியது. அதாவது என்னை வந்து மறைமுகமா டார்ச்சர் பண்ணாரு விஜய்னு சொல்றாங்க. வேணும்னு அந்த நடிகை வந்து இவரோட இருக்கிற போட்டோஸ வெளிநாடுகளில் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் பொது வெளியில பகிர்றாங்க. இது வந்து என் குழந்தைகளுக்கும் எனக்கும் பெரிய இதை கொடுக்குது. என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு வருவது எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் அவமானத்தை தருகிறது. கணவரிடமிருந்து ஏதேனும் அழுத்தம் வந்தால் நான் வந்து என்ன செய்வேன், ஆதாரங்களை வெளியிடுவேன். அப்புறம் இன்னொரு சொல்றாங்க, திருந்தவில்லை. அந்த நடிகையுடன் உறவை முறித்துக் கொள்வதாக கூறிய விஜய் திருந்தவே இல்லை, மாறாக என்னை தனியாக வாழுமாறு நிர்பந்தித்தார். நீ தனியா போ அப்படின்னு மனைவிய அடிச்சு வரட்டிருக்கிறார். இப்ப இந்த இடம் இது உங்க குடும்ப பிரச்சனை இல்ல. ஒரு பெண்ணை நீங்கள் தாக்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா பெண் உரிமையை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு தார்மீக உரிமை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இங்க எழுகிறது. மத்த எல்லாம் உங்க குடும்ப பிரச்சனை, அதுக்குள்ள நான் போகவே விரும்பல. அது உங்க குடும்ப பிரச்சனை. வீட்டுக்கு வீடு புருஷன் இருந்தா புருஷன் கொண்டாட்டின்னு தான் சண்டை வரும், அது வேற விட்டுருங்க. ஆனா நீங்க அடித்து துன்புறுத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு மனநிலை சரியில்லை என்று சங்கீதா சொல்லுகிறார்கள். நாங்க இடத்துல இதை சொல்றது பொருத்தமா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் வேற வழியில நான் சொல்றேன். 2 தினங்களுக்கு முன்பு தமிழ் கேள்வியில நான் ஒரு வீடியோ போட்டேன். வேலூர்ல திரு விஜய் அவர்கள் பேசி முடித்ததும் அந்த வீடியோவுக்கு 3 நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோக்கு நான் தம்பனையில் தலைப்பு என்ன வச்சுதான் தெரியுமா, வேலூரில் மறை கலண்ட விஜய், அதிர்ச்சியில் ரசிகர்கள், ஐயோ பாவம், நல்ல மருத்துவரை பார்க்கவும். இதான் நான் வச்சிருந்த தலைப்பு டைட்டில். 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு தலைப்பு வைக்கிறோம். இன்றைக்கு அவங்க மனைவி நீதிமன்றத்துல சொல்றாங்க, நான் ஏன் அந்த தலைப்பை வச்சேன், இந்த விஷயத்துக்காக குடும்ப விஷயத்துக்காக இல்ல. ஏன் இந்த தலைப்பு வச்சேன்னா, விஜய் சமீப காலமாக அவருடைய பேச்சுக்கள் இருக்குல்ல, குறிப்பா கரூர் சம்பவத்துல என் மீது ஏன் சார் பழி போட்டீங்கன்னு சிஎம் பார்த்து கேட்கிறாரு. சிஎம் எங்க பழி போட்டாரு? அப்ப நான் இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்ப மரம் கலந்துடுச்சுன்னு தானே எடுக்கணும். சிஎம் நியாயமா என்ன சொன்னாரு, யாரும் யார் மீதும் பழி போடாதீர்கள், இதை அரசியல் ஆக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்ன சிஎம் பார்த்து என் மீது பழி போட்டீர்களேன்னு கேட்ட போது நான் கோபத்துல இந்த தலைப்பு வச்சேன். என்ன ஆச்சு, இந்த ஆளுக்கு அப்ப எதுவும் மனநிலை சரியில்லையா? ஏன்னா மனநிலை சரியில்லாம போனாதான் இப்படி பேச முடியும். மனநிலை தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்படி பேச வாய்ப்பே இல்லை. அப்ப மனநிலை சரியில்லையோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுந்தது. இன்னைக்கு அவங்க மனைவியும் அதே குற்றச்சாட்டை சொல்றாங்க. நான் திருப்பி சொல்றேன், விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறது என்னுடைய நோக்கம் அல்ல. அது இது எனக்கு ஒரே ஒரு இடம் தான், திருப்பி அவர் தன்னை அடித்து துன்புறுத்தினார் என்று திருமதி சங்கீதா அவர்கள் சொன்னது மட்டும்தான். சோ அது வந்து பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதால் நான் இன்னைக்கு இதை பேசுறேன். விஜய் அவர்கள் பெண்களினுடைய பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை, நீங்கள் அதை இழந்து விட்டீர்கள் அப்படிங்கிறத இது காட்டுகிறது. நீங்க பொது வெளியில சமீபத்துல நன்னா நாயந்திரன் போன்றவர்கள் தெரிவித்த கருத்தெல்லாம் நானே கண்டிச்சு சமூக வலைதளத்துல பதிவிட்டுருந்தேன். உங்களுக்கு தெரியும், குடும்பத்தோட வாழணும்னு அவர் ஒண்ணு சொன்னார். அது வரைக்கும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவர் சொன்னது வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகையின் பேரை சொல்லி அந்த நடிகையின் வீட்டுல இருந்து முதல்ல வெளியில வாங்கன்னு சொன்னார். ரைட்டா? இப்ப நான் என்ன சொல்றேன், குடும்ப வாழ்வில் ஒரு தன்னுடைய மனைவியை பாதுகாப்பாக கண்ணியமாக நடத்த தெரியாத ஒரு மனிதன் பொது வாழ்வில் எப்படி வந்து நீங்க வந்து நாளைக்கு வந்து பதவிகளுக்கோ ஆட்சி அதிகாரத்திற்கோ வந்தால் உங்களால் எப்படி மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அப்ப நீங்க, நான் திருப்பி சொல்றேன், மன வருத்தம் வந்து பிரிவது என்பது வேறு. நீங்க அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறீர்கள் என்ற அந்த ஒரு வரி தான் நான் திருப்பி அங்கதான் நிக்கிறேன். மீச்சோடா 2 பேருக்கும் பிடிக்காம எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் சாமானிய மனிதர்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க, அது வேற. அது அவருடைய வாழ்வியல், அவருடைய வாழ்க்கை. அடித்து துன்புறுத்தி நிற்கிறீர்கள் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்றேன். அப்ப இப்ப பாருங்க, அப்பா கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு செய்தி வருது, தொடர்ந்து வந்துச்சு, நமக்கே தெரியும். எஸ் ஏ சந்திரசேகர் அதை பல இடத்துல சொல்லிருக்காரு, என் பையன் என்கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னு கண்ணீர் விட்டுருக்காரு. பெற்ற தாயிடம் பேசுவதில்லைங்கிற சர்ச்சை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு மீட்டிங்கும் 2 மீட்டிங்கும் அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வந்து உட்காந்து வச்சாரு. அப்ப அப்பாட்ட பேசுறது இல்ல, அம்மாட்ட சரியா பேசுறது இல்ல,
அப்பாவும் அம்மாவும் வந்து அம்மாட்ட மட்டும் பேசுறாரு, அப்பா கிட்ட பேசுறதே இல்லைங்கிற சர்ச்சை வருது. மனைவி உங்கள் மீது இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களோடு இல்லை. உங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க அவர் சோத்த பார்த்துட்டு 3 மணி நேரம் உட்கார்ந்துருப்பாரு. அவரால வெறும் சோத்த பார்த்துட்டு 3 மணி நேரம் உட்கார முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. சோ முதல்ல நீங்க இந்த ஹீரோ இமேஜ் தான் உங்களை சுத்தி வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து உடைங்க சார் ப்ளீஸ். அதை உடைச்சிட்டு வெளியில வாங்க. இப்ப நேத்து நீங்க ஐயா நல்லகண்ண ஐயாவிற்கு அஞ்சலி செலுத்த வந்தீங்க. என்ன உங்க பின்னாடி என்ன ஒரு 10,000 பேர் திரண்டு ஓடி வந்துட்டாங்க, விஜய் வந்திருக்காரு பார்க்க வந்தாங்களா? இல்லையே. போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கியா வந்தீங்க? நல்லகண்ண ஐயா மரணத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கினீங்களா? இல்ல. அப்ப கரூருக்கு மட்டும் எதுக்கு போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கணும்? தேவையே இல்லையா? போய் பார்த்துருக்கலாமே. அப்ப கதை சொல்லி ஏமாத்துனீங்க. கரூர்ல நாங்க போலீஸ்ல பெர்மிஷன் கேட்டோமா, போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கலையா? இலை வீட்டுக்கு போறதுக்கு இந்த நாட்டுல எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? யார் கேட்டிருக்கா? அப்ப நீங்க மக்களை எவ்வளவு ஏமாத்துனீங்க? அவர் வெளியில வந்தாலே கூட்டம் கூடும். நேத்து நல்லகண்ணையா இதுக்கு வந்திருந்தீங்க. அங்கிருந்த செஞ்சட்டை தோழர்கள், கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள், கருஞ்சட்டை தோழர்கள், மார்க்சிய, அம்பேத்கரிய, பெரியாரிய தோழர்கள் அங்கே நின்றார்கள். யாரேனும் உங்களை பார்த்து ஓடி வந்தாங்களா? ஏதாவது இது பண்ணாங்களா? சுத்தி நின்று செல்ஃபி எடுத்து ஒண்ணும் இல்லை. எல்லா தலைவர்களும் வந்தது போல நீங்களும் வந்தீர்கள், அஞ்சலி செலுத்தினீர்கள், போனீர்கள். உங்களை யாராவது ஏதாவது அங்க வந்து ஐயோ விஜய் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சாங்களா? இப்ப நீங்க முதல்ல அப்படி ஒரு எண்ணத்துல இருந்து அதை உடைச்சு வெளியில வாங்க. நீங்களும் எங்களை மாதிரி சாதாரண மனிதன், அந்த இடத்துக்கு வாங்க. 4 நாள் இந்த ரோட்ல நடங்க. 5வது நாள் எத்தனை பேர் உங்க பின்னாடி வரமாட்டான்ல? அந்த இடத்துக்கு வாங்க முதல்ல. 5வது நாள் நீங்க 4 நாள் நடங்க. நீங்க சொல்றீங்கல்ல ஸ்டாலின் போனா இவ்வளவு கூட்டம் வருதா, உதயநிதி போனா கூட்டம் வருதா, விஜய் போனாதான் கூட்டம் வருதா அது சொல்றீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா ஸ்டாலின் உதயநிதியும் அடிக்கடி அங்க வர்றாங்க. நேத்தான் பார்த்திருப்பாரு. அப்பா உதயநிதி நேத்து போனாருப்பா, போயிடுவாங்க. நீங்க வந்து அப்படியே பொத்தி பொத்தி வைக்கிறீங்க. வந்துட்டு அவங்க ஹீரோ இமேஜ் உடஞ்சிரும்னு. அதை முதல்ல உடைச்சு வெளியில வந்தீங்கன்னா மக்கள் சாதாரணம் ஆயிடுவாங்க. நீங்களும் சாதாரணமாக இயல்பான ஒரு சூழல் வரும். இப்படி அடிச்சு பிடிச்சு உங்க வண்டி பின்னாடி ஓடி வர மாட்டான், அவங்களை பாக்குறதுக்காக சாவ மாட்டான். இதை ஏன் இப்ப சொல்றேன்னா நீங்க உங்களுடைய மனநிலை அப்படி இருக்குதா அதுக்காக சொல்றேன். மற்றபடி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலுக்காக உள்ளபடியே நான் உளப்பூர்வமாக வருந்துகிறேன். எந்த குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாது. குடும்பங்களா ஏன்னா ஒரு குழந்தைய பிரியற வழி அப்படிங்கிறது எல்லா தகப்பனுக்கும் இருக்கும். நாளைக்கு ஒருவேளை இந்த விவாகரத்து ஆச்சுன்னா தெரியல, நீங்க எவ்வளவு தூரம் உங்க மனசு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா யாரா இருந்தாலும் மனிதனாக இருந்தா கண்டிப்பா மனசு வருத்தப்படும். பிள்ளைகள் நிறைய இருக்கு. சோ உங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த சிக்கலுக்காக உளப்பூர்வமாக நான் வருந்துகிறேன். சிக்கல்கள் தீரட்டும். ஒரு சுமூகமான முடிவை எட்டி ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உள்ளபடி எனக்கெல்லாம் அது பெரும் மகிழ்ச்சி தான். அரசியலா சண்டை போட்டுக்கலாம், அரசியல் சண்டை போட்டுக்கலாம். நீங்க வாங்க, நீங்க உங்க கருத்தை வைங்க, நாங்க எங்க கருத்தை வைக்கிறோம், நம்ம சண்டை போட்டுக்கலாம், அது வேற. ஆனால் இதை என் பேசுறது என் நோக்கமும் இல்லை. திருப்பி சொல்றேன், நீங்கள் தாக்கி இருக்கிறீர்கள் என்று சொன்ன அந்த உச்ச இடத்திலிருந்து நான் கேள்வி எழுப்புகிறேன். அது உண்மையாக இருந்தால் அது விசாரித்து நீதிமன்றம் விசாரிச்சு முடிவு போடுவாங்க. அது உண்மையாக இருந்தால் அது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். இது காவல்துறை விசாரணை ஒரு பக்கம் இருக்கட்டும், சங்கீதா அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். திரு விஜய் அவர்களே, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நடந்தது என்ன, உண்மை என்ன. உங்கள் மனைவி சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மனசாட்சிக்கு அதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த பிரச்சனை முடியட்டும், சுமூகமாகட்டும். மீண்டும் நீங்கள் குடும்பமாக ஒன்றிணைந்தால் அதை விட பெருமகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.